டைம் இந்த ஸ்டோரியை பார்த்தா அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்கணுன்னு சொல்லி யோசிக்க வைக்கிற மாதிரியான ஃபீல் குட்டான அழகான காதல் கதை தாங்க இது. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் மேலே ஒரு காதல் இருக்குது. அந்த காதலை இன்னும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமலே இருக்கிறாங்க, ஏன்னா அவரே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த டைமில் தான் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு மியூச்சுவலான ஃப்ரெண்டு, அவங்களுடைய அந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் தான். இது ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியாக மாறுமா, இல்லை இந்த காதல் கதை எவ்வளோ அழகாக போச்சு அப்படின்றது தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் மொத்தம் 24 எபிசோட்ஸ் இருக்குது. டெய்லி ஒரு எபிசோடை நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மிஸ்டீரியஸ் வாய்ஸ் ஓவர் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் சாரா. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயினுக்கு காலையிலேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. யாரா அது தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு பார்த்தா அவங்களுடைய அந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் தான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ இருக்குது. அதனால அவங்க ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண வர சொல்லியிருந்தாங்க. அதனால அவர் தாங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஃபோன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை கீழே தள்ளி விட்டுடுறாங்க. அது பெட்டுக்கு அடியில் போய் விழுந்துடுது. ஃபோன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்தால் அந்த பெட்டுக்கு பின்னாடி தாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டே வச்சுருக்குறாங்க. ஃபோனோட ஸ்க்ரீன் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு கீழே விழுந்ததுனால. அங்கேருந்து ஒரு 20 ரூபா நோட்டை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் குஷியாயிடுறாங்க. ஐயா 20 ரூபா நோட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு அந்த இன்டர்வியூக்காக ஒரு ஏஞ்சல் மாதிரி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வெளியே பூபை நிற்கிறதுனால நம்ம ஹீரோயின் மோமோ வேகமாக இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரன்னிங்கில் தாங்க வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கேஷுவலாக பேசிட்டு அவங்க பிக்கப் பண்ண வந்தது எதுலன்னா சைக்கிளில். 2 பேரும் சைக்கிளில் பேசிட்டு ஜாலியாக போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, அவனுக்கு கூட நம்ம எப்படியும் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறோம் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ ட்ரீமோடு தான் அவங்க பின்னாடி உட்காந்து வந்துட்டுருக்காங்க. இந்த ஃப்ரெண்டு எங்கேயோ பார்த்துட்டு போய் ஒரு சைக்கிள் மேலே மோதிடுறான். இதனால ஹீரோயின் கீழே விழுந்து அவங்களுடைய ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகிறது. அவங்களுமே அழுக்காகிடுறாங்க. இப்போ இந்த சைக்கிள் எந்த சைக்கிள் மேலே மோதிச்சுன்னா அதுதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரிங்க. ஹீரோவோட சைக்கிளில் தான் மோதிச்சு. ஹீரோவும் கீழே விழுந்துட்டாரு. நம்ம ஹீரோவும் இந்த பூபேயும் ஃப்ரெண்ட்ஸ் போல், ஏன்னா அவங்கள ரூம்மேட்ஸ் தான். நீ ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்டால் நான் எக்ஸாமுக்கு போயிட்டு இருந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் கூவே. நம்ம ஹீரோ என்னடா ஆச்சு அப்படின்னா, இவன் இன்டர்வியூக்கு போகணுண்டா கீழே தள்ளி விட்டுட்டியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ட்ரெஸ்ஸு அங்கே ஒரு சைக்கிளில் மாட்டியிருக்குது. அதை பிடிச்சி வேகமாக இழுத்து கிழிச்சு விட்டுடுறாங்க. இப்போ ஹீரோயின் நினைக்கிறாங்க, யார் சாமி இவன், நான் இப்போ இவன்கிட்ட ஹெல்ப் கேட்டேனா ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவன் வேகமாக அவங்களுடைய பேகை எடுத்துகிட்டு போயிடுறான். இவங்களும் பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்வியூ ரூமுக்கு வெளியே. இப்போ இவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மேட்ச் வந்துடுச்சு, நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்கள தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. உள்ள நம்ம ஹீரோயின் போயிட்டு ரெஸ்யூமை கேட்குறாங்க. ரெஸ்யூமை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குவாண்டம் அனலைசிஸ் பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போதான் புரியுது, இவங்க விழுந்தப்போ இவங்க 2 பேருடைய பேக்கும் மாறி போச்சு. அங்கே நம்ம ஹீரோ ஒரு எக்ஸாம் போயிட்டுருக்காங்க. அட்மிட் கார்டே இல்லைங்க. பேப்பரும் பெண்ணும் எடுக்க சொன்னால் அவங்க என்னத்தெல்லாமோ வெளியே எடுத்து வச்சிட்ருக்காங்க. இதை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணுன்னா, இவர் ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஒரு பர்சனுங்க. இந்த யூனிவர்சிட்டியிலே ரொம்ப ஹேண்ட்ஸமான பையனா அது நம்ம ஹீரோ தான். அது மட்டும் இல்லைங்க, இவர் எல்லாத்துலேயுமே டாப்பர், ரொம்பவே பிரில்லியண்ட்டான ஒரு பர்சன். அந்த ப்ரொஃபஸர் இவரை கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு ஹெட் வெயிட் அதிகமாகிருச்சு, அதனால தான் ஒரு எக்ஸாமுக்கு அட்மிட் கார்டு கூட இல்லாமல் வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம் எதுக்குன்னா, ஷியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரொஃபஸர் இருக்காங்க. அவங்க கிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேர்றதுக்காக தான் இந்த எக்ஸாம். இது கிட்டத்தட்ட நம்ம ஹீரோக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம்னே சொல்லலாங்க. ஆனால் அட்மிட் கார்டு மிஸ் ஆனதுனால அவர் செம கடுப்பாயிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அவங்க எக்கனாமிக் ஸ்டூடெண்ட், ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு ஆசை. இதனால தான் இந்த இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. இங்கே இப்படியானது நினச்சி ஹீரோயினும் வெக்ஸ் ஆயிடுறாங்க. 2 பேரும் வெளியே வந்தப்போ தான் அந்த பூபை கால் பண்ணுறாங்க. வாங்க மீட் பண்ணலாம், உங்கள் பேக்ஸ் தான் மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டே பேகை மாற்றிக்கிறாங்க. 2 பேரும் பேக்கில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இப்போ ஹீரோயின் ரிட்டன் அவங்க ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டே சொல்லிட்டு ஜாலியாக பாட்டு பாடிட்டே உள்ளே போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டியா ஜாலியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஆட போடி
நான்லாம் இன்டர்வியூ போய் அது எங்கே அப்படின்ற மாதிரி இவங்க விரக்தியாக பதில் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்டி சிரிச்சிட்டே வந்த அப்படின்னு கேட்டால், நான் ஒரு அழகான பையனை பார்த்தேன்டி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இவங்க கேங்கில் ஒரு படிப்ஸ் பொண்ணு இருக்குங்க. அந்த பொண்ணு வந்து, உங்ககிட்ட நான் சொன்னால் கேட்குறியா, எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு நீ என்ன வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் போய் வேலை தன்னா உனக்கு கொடுப்பாங்களா, நாளைக்கு எக்கனாமிக்ஸில் ஒரு இன்டர்வியூ இருக்குது, நீ ஒழுங்கா அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த இன்டர்வியூ வந்த கம்பெனியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ப்ரொஜெக்டர் வந்து ஃபெயில் ஆகிடுது. அந்த லேப்டாப்பில் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து யாரையாவது ரெடி பண்ண கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து அந்த ரூம்குள்ளே வராங்க. அந்த ரூம்குள்ளே வந்தோடனே அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம், வாவ் இந்த பையன் செம்ம அழகாக இருக்காண்டி அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் யாரா இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இன்டர்வியூ எடுக்க வந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஹே குவை இங்கே வா எனக்கு வந்து இது ரிப்பேர் ஆகிடுச்சு, சரி பார்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவரும் போய் லேப்டாப்பை தட்டுன்னு தட்டுறாரு. இருந்த பாதியும் போயிருச்சு. உடனே ஹே அந்த பொண்ணு சொல்லுது திடீர்னு, ஃபுல்லாக ரிப்பேர் ஆனால் நீயா பார்க்க போகிற, விடு பரவாயில்ல டெக்னீஷியனாக வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 7 போயிட்டு இருந்தா என்ன கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து இன்னும் இங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஓவரா, வாவ் எப்படிப்பட்ட பையன் பாரு, உடனே ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ அங்கேருந்து குவை நேராக நடத்திட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கம் போகிறாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் ஷாக்காக முழிச்சு பார்க்குறாங்க. இவன் ஏன்டா நம்ம பக்கம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லார் ஃபோக்கஸும் அவர் மேலே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்து போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்குறாரு, உன்னோட ரைட் சைட் கார்னரில் என்னோட கீயை வச்சுட்டு போயிட்டா தயவு செஞ்சு எடுத்துக்கொடு அப்படின்றாரு. ஓ இதுக்குத்தானா அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறாங்க. அந்த கீயை எடுத்து கொடுத்தோன்னே வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட அவர் உங்களோட ப்ரொஃபஸர் வந்து உனக்கு செகண்ட் சான்ஸ் தரேன், நீ கண்டிப்பாக அவர்கிட்ட சேர்ந்தே தான் ஆடணும். ஷியாங் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவருடைய இதுக்கு வந்து நீ இவ்வளோ அசால்ட்டாக ஒரு அட்மிட் கார்டு கூட எடுத்துகிட்டு வராமல் போயிருக்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. எக்ஸாம் முடிஞ்சு போயிடுச்சுல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், போனால் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஆன்சர் பண்ணுறாங்க. பரவாயில்ல நாங்கள் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறோம், நான் யூனிவர்சிட்டி கிட்ட பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து அந்த பையன், இல்லை அது மற்றவங்களுக்குலாம் நான் வந்து துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும், எவ்வளோ பேர் வந்து எஃபர்ட்ஸ் போட்டு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் பேசினோன்னே, இவங்ககிட்டலாம் பேசி ஒரு புண்ணியம் இல்லைடா அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் எழுந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அடுத்த நாள் வந்து அந்த ஹீரோயினோட மொபைலை வந்து மார்னிங்கே போட்டு உடச்சிட்டாங்கல்ல, அவங்க வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஃபோன் ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோவும் வராங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஸ்க்ரீன் மாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரீனையும் டூல்ஸையும் கொடுங்க, நானே மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணும், ஆர் யூ ஷுர் சார் நீங்களே மாற்றிப்பீங்களான்னு கேட்டால், ஆமாம் நானே மாற்றிப்பேன், நீங்கள் டூல்ஸை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அவரே எல்லா வேலையும் பார்த்துடுறாரு. இதை பார்த்துட்டும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கடைக்கார பொண்ணு வாவ் சூப்பர் அப்படிங்குது. ஐயோ என்ன மனுஷயா, எங்கே போனாலும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மோமோ சொல்கிறாங்க, என்னோடய ஃபோனும் ரிப்பேர் பண்ணணும், சீக்கிரம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லை உன் ஃபோனை என்கிட்டே கூட நானே ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடஞ்சா நீயா கொடுப்பேன், நான்லாம் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை கொடு நான் பார்த்துக்கிறேன், உனக்கும் சேர்த்து நானே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார பொண்ணு சொல்லுது, நான் தர சரியா மொபைலில், நீங்கள் என் மொபைலில் ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுது. இதுக்கு வந்து இல்லை உங்கள் மொபைல்லாம் வேணாம், எனக்கு உன்னோட மொபைல் தான் வேணும், குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து தரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ண பிடிக்கும், நான் ஒரு நியூ மொபைலை உருவாக்கணும்னு நினைக்கிறேன், நீ கூட எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அப்பவும் சூப்பராக வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்க்ரீனை புதுசாக்கி கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கும் சேர்த்து இவரே பே பண்ணிவிட்டு ஒரு பாய் கூட சொல்லாமல் கிளம்பி போயிடுறாரு. அப்பவும் வந்து யாரா இவன் வரான் போகிறான், ஏதேதோ ஹெல்ப்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ இன்னொரு இன்டர்வியூக்கு போகணும். அந்த இன்டர்வியூ போகணுன்னு சொல்லிட்டு காலையிலே ரெடியாகி கிளம்பி போகிறாங்க. பேக்கை திடீர்னு ஒருத்தன் வந்து பைக்கில் வந்து அடித்து பிடிங்கிட்டு போயிடுறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பேக்கை பிடுங்கிட்டு போனதில் ஹீரோயின் கீழே விழுந்து கை காலெல்லாம் வந்து சிராய்ப்பு, ஒரே பிளட் பாத்தோட அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு தன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான அந்த பூபைக்கு கால் பண்ணுறாங்க. பூபை அந்த ரூமில் இல்லை, ஆனால் ஃபோன் இருந்ததுனால அந்த ரூம்மேட்டாக இருந்த பூபையோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ ஃபோனை எடுக்க வேண்டியதாக போச்சு. எடுத்து என்னன்னு கேட்டால்,
இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோயின் கதையெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன், அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. இது மனசு கேட்காம இவரே பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. அங்கே பார்த்தா ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்க கோலத்தை பார்த்து ஐயோ இவன் என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, நீ இவ்வளோ அடிபட்டிருக்க, உனக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போகலன்னா உன் கையே வெட்டி எடுத்துருவாங்க, ஃபுல்லாக சீல் பிடிச்சிரும் அப்படி இப்படின்னு பயமுறுத்தி விடுறாங்க. ஹீரோயின் இல்லை சின்ன அடி, என்னை பயமுறுத்தாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த சின்ன அடிக்கு அவர் வந்து வீல் சேரெல்லாம் தள்ளிக்கிட்டு வந்து இதில் உட்காரு, இதுலேருந்து தான் உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, என்னை விட்டு இதிலெல்லாம் போனேன்னு வையல் வந்து பெருசாக அடிபட்டிருக்கவங்களே சாதாரணமாக நடந்து போகிறாங்க, லைட்டாக சராய்ப்புக்கெலாம் நான் இந்த இதில் உட்காந்து போனேன்னா என்னையா நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசுகிறாங்க. ஹீரோ காது கொடுத்தே கேட்குற மாதிரி இல்லை, நீ இதில் உட்காருறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோயினும் உட்காந்து போகிறாங்க. அங்கே உள்ளே போனோன்னு டாக்டர் பதறிடுறாங்க. ஐயோ என்னாச்சு ரொம்ப பெரிய அடியா, எக்ஸ்ரே எடுத்தீங்களா எம்ஆர்ஐ எடுத்தீங்களான்னு ஓடி வராங்க. அதுக்கு வந்து இல்லை டாக்டர், எனக்கு ரொம்ப சின்ன அடி தான், கை காலில் லைட்டாக சராய்ப்பு தான், எலும்புலலாம் ஒன்றுமே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீ வீல் சேரில் வந்த அப்படின்னு டாக்டர் கேட்டோன்னே ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. சரி விடு, என்ன உங்கள் லவ்ஸை காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்டுகிட்டே வந்து போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்து மறுபடியும் வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போனோன்னே டாக்டரே சொல்கிறாரு, ஷையாகதமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி விடுறாங்க. வீல் சேரை ஹீரோ வச்சு தள்ளிட்டு வரும்போது அவங்க ஃப்ரெண்டு பூவே வந்துடுறாங்க. நான் பார்த்துக்கிற, பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் அவன் கையில் இருக்குது அப்படின்னு. உடனே வந்து பூவே போயிட்டு அவர்கிட்ட இருந்து ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கி ஓடி போய் எங்கே மெடிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அந்த வீல் சேரில் இருந்துட்டு அங்கே இங்கே நவர ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால முடியல. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் வீல் சேரை தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது ஹீரோயின் பூபை பார்க்குறாங்க, நம்ம ஹீரோவை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவோட இருந்த நல்ல மெமரிஸ் எல்லாம் அவங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. நீ இப்படியெல்லாம் யோசிக்கவே கூடாது, உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பை பாய்.